ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன லாஸ்ட் 2 வீடியோஸ்ல வந்து எம்எல் டைப்ஸ் அண்டு மேக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எம்எல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஸ்டாட்டிக்ஸ் வந்து எப்படி எம்எல்ல ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா, மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. நியூமரிக்கல் டேட்டா அண்டு கேட்டகரிக்கல் டேட்டா. கேட்டகரி டேட்டான்னு சொல்லாமே. நியூமரிக்கல் டேட்டானா அதுல 2 இருக்கு, டிஸ்கிரீட், கண்டினியூஸ். இப்ப டிஸ்கிரீட்னா கவுண்டபிள், கண்டினியூஸ்னா மெஷரபிள். இப்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்ப ஏஜ் இதெல்லாம் வந்து நம்ம கவுண்ட் பண்றது. இப்ப 21, 19. இது கவுண்டபிள். மெஷரபிள்னா டெம்பரேச்சர் சொல்லலாம். இப்ப 21 டிகிரி செல்சியஸ், 45 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரி. அண்ட் செகண்ட் வந்து இப்ப வந்து கேட்டகரி டேட்டானா என்னன்னு பார்க்க போறோம். கேட்டகரி டேட்டால 2 இருக்கு, ஆர்டிஎல், நாமியல். ஃபர்ஸ்ட் நாமியல்னா ஜெண்டர் பார்க்கறது, இப்போ மேல் ஃபீமேல் இந்த மாதிரி சொல்றது. அண்ட் இப்ப பேமெண்ட்ஸ்ல வந்து யூபிஐ, கேஷ் கார்டு இந்த மாதிரி இருக்குல்ல. இது ஆர்டிஎல்னா டிஷர்ட் சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், எம்எல், எஸ் இந்த மாதிரி சொல்றதா அது. இப்ப பாப்புலேஷன் வித் சாம்பிள்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பாப்புலேஷன்னா இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பாப்புலேஷன் எடுக்கிறோம்ல, குரூப் ஆஃப் பீப்புள். இப்ப ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி அதுதான் பாப்புலேஷனுக்கு. இது சாம்பிளுக்குன்னா 100 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் காலேஜ். இப்போ காலேஜ்ல வந்து 3000 4000 படிப்பாங்க. ஆனா அதுல வந்து ஒரு 100 பேர் மட்டும் செலக்டிவா எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இதுல வந்து ஒரு 3 டைப் இருக்கு, மீன், மீடியன், மோட். மீன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், ஒரு 5 ஸ்ட்ரீட் மார்க்கை வந்து டிவைடட் பை 3 போட்டு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ் வியூஸ் போகிறது, இந்த மாதிரி. இது மீடியனுக்கு நம்ம மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இப்ப இன்கம் வந்து அனலைஸ் பண்றது, அந்த மாதிரி. மோடு வந்து மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷூ எடுத்துக்கிறோம்னா மேக்ஸிமம் எது சேல் ஆகுது, ஒரு 8, 9, 10, 7 இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சைஸ் மட்டும் அதிகமா சேல் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. ஃபோர்த் வந்து மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். இதுல வந்து மொத்தம் ஒரு 3 டைப் இருக்கு, ரேஞ்ச், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்படி ஒரு 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ரேஞ்ச்னா இப்ப மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டெம்பரேச்சர் 20 - 40 ஒரு 20 டிகிரி இருக்குல்ல, அந்த மாதிரி. அப்புறம் வேரியன்ஸ்ல வந்து ஸ்பீட் மெஷர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரிஸ்க் மெஷர்மெண்ட் பண்றது. தேர்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் சொல்றது. இப்போ ஹை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்து அன்ஸ்டேபிள், லோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஸ்டேபிள், இப்படி சொல்லிக்கலாம். ஃபிஃப்த் வந்து ப்ராபபிலிட்டி தியரி பேசிக். இதுல எப்படி சொல்லலாம்னா சேஞ்ச் ஆன் ஈவென்ட் ஹேப்பனிங். இப்ப எக்ஸாம்பிள் வந்து டுமாரோ ரெயின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் 7% அந்த மாதிரி. இல்லைன்னா இமெயில் ஸ்பேம் டிடெக்ஷன் பண்றது. சிக்ஸ்த் வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா மோஸ்ட் காமன் டிஸ்ட்ரிபியூஷன் இன் எம்எல். இது வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா எக்ஸாம் மார்க்ஸ், பிளட் ப்ரெஷரு. ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா பெல் ஷேப்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ மீன், மீடியன், மோட் 3மே இதுல யூஸ் ஆகும். ரூல் வந்து மீன், மீடியன், மோட் 3 யூஸ் ஆகும். இப்போ செவன்த் வந்து கோ ரிலேஷன் வித் காசியன். இப்போ கோ ரிலேஷன் எப்படி சொல்றோம்னா ஒண்ணுக்கு சம்மந்தப்பட்டுருவோம். இப்ப ஐஸ்கிரீம் சேல் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும், சம்மர் எப்போ வருதோ அப்போதான் ஐஸ்கிரீம் சேல் இன்க்ரீஸ் ஆகும். இது வின்டர் அப்ப சேல்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் காஸ் அப்படின்னா அது வந்து எஃபெக்ட்னு சொல்றோம்ல. அது எப்படின்னா ஒன் வேரியன்ஸ் காஸ் அனதர். இப்ப நிறைய படிச்சோம்னா நிறைய மார்க் வரும். இது பைக்ல நிறைய பெட்ரோல் போட்டோம்னா நிறைய கிலோமீட்டர்ஸ் போகலாம், இந்த மாதிரி. எயித்து வந்து கோவேரியன்ஸ் அண்ட் கோரிலேஷன். இப்ப கோவேரியன்ஸ்னா 2 வேரியபிள்ஸ் வேரி டுகெதர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படி பார்த்தோம்னா ஸ்பீட் அதிகமாச்சுன்னா டைம் வந்து கம்மியாகும், அதாவது ஒரு இடத்துக்கு போறதுக்கு, இந்த மாதிரி. கோரிலேஷனுக்கு எப்படி சொல்லலாம்னா சேலரி வித் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப சேலரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம்னா அது பாசிட்டிவ், நமக்கு வந்து நல்லா சம்பாதிக்கலாம். இது ஒரு கேம், ஃப்ரீ ஃபயரோ பப்ஜியோ அதை நம்ம ஊர் சுத்திட்டு சரியா படிக்காம போனா மார்க் வந்து லோ ஆயிடும். ஸோ இது வந்து நெகட்டிவ். இதான், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த கான்செப்ட் முடிஞ்சு, ஸ்டாட்டிக்ஸ் ஃபார் மிஷின் லேர்னிங். நெக்ஸ்ட் வீடியோ வந்து டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங், எப்படி மிஷின் லேர்னிங் வந்து டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. பாய்.